இப்போது ரவுண்ட் நெக்கில் ஒரு டிசைனு நம்ம ஆப்போசிட் கலரு ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். லென்த்து தேவையான அளவு எடுத்துக்கிறோம். ஒரு saree நீட்டு வரும் 3 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எண்டில் வரும்போதும் ஒரு தையல் போட்டுடணும். ஒரு பென்சில் வச்சு அடித்து திருப்பிடுங்க. திருப்பிட்டா அந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி ஒன்று வரும். 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு 2 கார்னர் இருக்கும் அதாவது நம்ம வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சு போட்டுக்கணும். ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு சுருக்கி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா அழகாக ஒரு பூ மாதிரி வரும். ஒரு 2-3 போட்டுக்கோங்க முடிச்சு. அப்போ தான் அது எடுக்காமல் இருக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு மாடலில் அழகாக வரும். இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து கடைசி கார்னர் வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச்சு போட்டு த்ரெட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் நெக்கில் தான் பண்ண போகிறோம். ஒரு 1 இன்ச்சு ரேஞ்சுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. 2 பக்கமும் வச்சு அடிச்சிட்டோம்னா இது மாதிரி 2 பக்கமும் ஒட்டிக்கும். நம்ம 1 இன்ச்சு ரேஞ்சுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு அவங்க இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி நெருக்கமாகவும் வைக்கலாம். நாம் ரவுண்ட் நெக்கில் எந்த நெக்கில் வேணாலும் நெருக்கமாக வச்சாலும் அழகாக இருக்கும். இது கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன் நான். இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம அதே சைஸுக்கு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே கட் பண்ணிவிட்டு 2ஆம் அடித்து ஒரு தையல் போட்டு சென்டரில் ஒரு நாட் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துடும். நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் தச்சு முடித்த பிறப்பாடு ஒரு லேஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டையாக இருக்கணும் லேஸு. ஏன்னா 2 பிசுரும் எதுவுமே தெரியக்கூடாது. அதுக்காக லேஸ் வச்சு முடிச்சுட்டுங்க. ஃபினிஷிங் அழகாக இருக்கும்.
ஃப்ரண்ட் சைடும் லேஸ் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஷோல்ட்ரு, ரைட் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மெலிசாக ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டிங்க்கு வச்சுக்கோங்க. வச்சான்னா அழகாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடும் நமக்கு லேஸ் வேணுங்கிறதுக்காக 2 லேஸ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வரைக்குமே கொண்டு வந்து விட்டுடணும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். நமக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நூல் தீர்ந்து போச்சு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். அந்த இடத்துல ஒரு மணி ஒன்று வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம புதுசாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய மணியை எடுத்து நம்ம அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய மணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சு அது மாதிரி முறுக்கிக்கிட்டு ஒரு பூ மாதிரி, நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த முடிச்சு தெரியக்கூடாதுங்கிறதால ஒரே ஒரு ஜமிக்கி மாதிரி வச்சுட்டு 6 மணி கோத்துக்கிட்டேன். 3 mm மணி கோத்துக்கிட்டேன். கோத்துட்டு அதில் வச்சு ஒரு நாட் போட்டேன். பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த பூவில் ஒரு பெரிய மணி வச்சுக்கோங்க. 6 mm மணி ஒன்று வச்சுட்டு அதே மாதிரி 3 mm மணி ஒரு 6 பீஸ் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய மணி வச்சு அதை சுற்றியும் குட்டி மணி ஒரு 6 மணி வைக்கணும். வச்சுட்டு கீழே நாட் போட்டிருக்கோங்க. நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையுமே வச்சுடுங்க. வச்சா நீட்னஸாக இருக்கும்.
ஒரு பெரிய மணி வச்சு அதை சுற்றி நான் வந்துட்டு 3mm மணி வைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நீட்னஸாக அழகாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் திரும்ப இன்னொரு வீடியோ போட்டுட்டு சந்திக்கிறேன்.